கவலைகள் மறக்க கோலா சாப்பிடுங்கள். இப்படிக்கு காசி. அப்படியே புரட்டாக்கல்ல எழுந்த மாதிரியே எழுதி போட்டுக்காயா. நான் ஏன்டா கவலை பண்ணேன்? எனக்கு என்ன கவலை? எனக்கு ஒரே கவலை அந்த எலி அடிக்கிறது தான். என்னது பிராண்டிய காணா, கோலா மட்டும் இருக்கு. வச்சிட்டு வாங்க போயிருக்கான் போட்டு வரட்டும். அட பாவமே, ஒரு பேங்க் மேனேஜர் பொண்ணு இப்படி நமக்காக வெயில இருந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யறாளே. இந்த பாவம் நம்மள சும்மா விடுமா? நியாயமா பார்த்தா அவ கவலையத்தான் நம்ம மறக்கடிக்கணும். என்ன பண்ணலாம்? வசந்தி, இந்தம்மா. என்னது இது? ஏதில் மாங்க மோர். ஆஹா, வேண்டாம்னு சொல்லாத, வாங்கி குடி. ஆஹா, ஓபனர் எடுத்து மறந்துட்டமே. அம்மா எப்படி திறந்த? இப்படிதான். ஏய் பொரோட்டா, என்ன வெறும் கொக்கோ கோலா மட்டும் வாங்கி வந்து வச்சிருக்க? ஹாஃப் கோலா ஹாஃப் ரம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல. டபுள் ஸ்ட்ராங். ஒரு ஃபுல் பாட்டில் ரம் 40 ரூபா. கோலா வெறும் 60 ரூபா தானே. அது என்ன ரம் வெறும் 40 ரூபா? மட்டமான சரக்கா? சைக்கிள் பிராண்ட். அடிச்சு பாரு, சும்மா கும்முன்னு ஏறும். ஏய் எங்க போற? தூக்கம் வருதுல, எனக்கு உடம்பு வலிக்குது. ஒரிஜினல் முதலாளி, யா நான் இன்னைக்கு உங்க மொட்டை மாடல படுக்கல, நான் கீழே படுத்துக்கிறேன். நீ எங்க படுத்தாலும் காலைல கீழே தானே இருக்க போற. இன்னும் குடிக்கவே இல்ல, நிதானமா இருக்கீங்களே. நான் மேல போய் என் பாய்தலான எடுத்துட்டு வந்து கீழே படுத்துக்கிட்டுமா? குட் நைட் அண்ட் குட் பை. என்னடா கூல் ட்ரிங்க்ஸ்க்கு ஊரா நக்கிட்டு இருக்க? சரக்குங்க. இந்தா. அம்மா எப்படி திறந்த? இப்படிதான். என்னடா புருஷலி ஃபேமிலியா நீ? அந்த பொண்ணு என்னடா இப்படிதான் லேசா திறக்குது, நீ லேசா திறக்குற. என்ன நடக்குதுங்க? டேய், நம்ம காசு இருக்கால பப்ளிக்ல குடிக்கிறோமே, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இந்த ரம்ல இதுல முக்காவாசி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இது சாதாரண ரம் இல்ல, சைக்கிள் பிராண்ட் டபுள் ஸ்ட்ராங். இந்த குடி. அடேங்கப்பா, பயங்கர டேலண்டான ஆளா இருக்கானே. என்னடா பூகம்பம் அது? ஏய் பசதி, பஸ் எடுக்காத. வசந்தி, ஏய் பசதி. அடங்க கோபி. ரைட் ரைட். ஏய் வசந்தி. வசந்தி டேய் கட்டடா. வசந்தி வண்டியில பாத்து. ஐயோ 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 ஐயோ. ஐயோ பாரு, ஊர்கார பாரு. வசந்தி பிரேக் எதிரி. கட்டடா நீ சும்மா வசந்தி வண்டியில பாத்து. யோ ஆட்டோ சீக்கிரம் ஓவர்டேக் பண்ணி. யோ. டேய் அட என்ன காப்பாத்துங்கடா. அட ஐயோ ஐயோ காப்பாத்துங்கடா. செலவு மிச்சம்டா. தொலைஞ்சா. ஏய் நம்ம வசந்தி. ஏய் வசந்தி வண்டி நிறுத்து. ஏய் வாப்ளா பத்திரம்டா. கவலை போறா பாறா, உனக்கு மேல போற பாரு. ஐயோ கிட்ட போறாடா. வசந்தி. ஆட்டோ டிபாட்டியா. முருகா. ஐயோ 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 ஐயோ. யாரு? நான் தான் கோபி. அப்ப நானு? இல்ல நீதான் கோபி, நான் தான் அழகு. என்னடா இது கோலம்? இது அப்புறம் மோட்டர் பைக்கில் ஜம்ப் பண்ணி உட்காந்து போனல, அவன் கூமார் வந்து ஓங்கி பிரேக் போட்டான். அவன் தலைக்கு மேல டைவ் அடிச்சு நடு கூமாத்துல விழுந்துட்டான். அது என்னடா மூக்குல பஞ்சி காலிஃபிளவர் மாதிரி பச்சை கேக்குறியா? என் மேல இருக்க நாட்டம் என்னால தாங்க முடியல. அதான் ஒரு 4 நாளைக்கு பஞ்சு வாங்கி மூக்குல சொல்லியிருக்கேன். ஆமா, நம்ம பஸ் எங்க? நான் நல்லா வண்டி ஓட்டுனேன்ல. என் வாழ்க்கையோட விளையாட பாக்குறேன் நீ. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்? நானே அவன் கால இவன் கால விழுந்து எப்படியாவது என் பொழப்ப நடத்தான்னு பார்த்தா அதை கெடுக்க பாத்தி நீ. இனிமே என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. இங்க இருந்து போயிரு. போன் சொல்ற. மச்சான், ஏன்டா அந்த பொண்ணு போச்சுற? அடிச்சு பாய் முடு. நடந்ததால பார்த்தல. கொஞ்சம் மிஸ் ஆயிட்டா அவ பொடல் கூட கிடைச்சிருக்காது. அதுக்கு தான் அடிச்சுட்டு அப்புறம் ஏன்டா போய் சொல்ற? வசந்தி கொஞ்சம் நில்லுமா. ஏன்டா கூப்பிடுற? நான் வர மாட்டேன். வசந்தி அவன் விளையாட்டாதாமா பேசுற, நெல்லுமா. நான் வரவே மாட்டேன்.
ஐயோ அவ போறாடா, நீ கூப்பிட்டா வருவாடா? டேய் எங்கடா போறாவ? கோவம் தண்ணீர் வரைக்கும் ஊர் முழுக்க சுத்திட்டு சாயங்காலம் நம்மள தேடி தான் வருவா. கூப்பிடுற பாவம்டா. நீ வண்டியில ஏறு. டேய், 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 டேய். டேய் வண்டியில ஏறு சொல்றல. ஏய் என்ன? ஒரு நிமிஷம் அப்படியே நில்லு. ஏன்? 1 லிட்டர் பெனாயில் வாங்கி சுத்தமா குளிச்சிட்டு அப்புறம் வண்டியில ஏற. மச்சான், சாப்பிடுறா. நீ சாப்பிடுற. டேய், காலையில மத்தியானம் பசிக்குன்னு உயிரை வாங்கின இல்ல, இப்ப சாப்பிட வேண்டியதானே? ஓஹோ, மேட்ரு அப்படி போகுதா? டேய், நீ இப்ப வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. காலையில அந்த பிள்ளை அடிச்ச வரத்தை பத்தி அப்ப யோசனை பண்ணிருக்கணும். டேய் சும்மா இருடா. என்னத்த? டேய், என்ன கொலு சத்தம் கேக்குது? டேய் அவ வரா. என்ன கொழு பாத்தியா? மணி என்ன ஆகுது? கொஞ்சமாவது பயம் வேண்டாம். ஒரு வழி பண்ணுவா. நான் ஒன்னும் வண்டி சீஸ் பண்றதுக்காக வரல. மேற்கொண்டு உங்களுக்கு பேங்க் லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. 25 வேணுமா, 50 வேணுமா, லட்ச ரூபாய் வேணுமா? 1 மினிட். டேய் இப்பதான்டா அந்த ஆளுக்கு மூளையே தெளிஞ்சிருக்கு. எப்படி? அந்த ரகசிய குழந்தை மேட்டர்ல பயந்து போய் காம்ப்ரமைஸ் வந்திருக்கான். நாம சரண்டர் ஆயிடக்கூடாது. கூடவே கூடாது. மிஸ்டர் மகேந்திரன். இந்த ஆள போய் மிஸ்டர் சிறுன்னு மொட்டையா மகேந்திரன் சொல்லி கூப்பிடுறா. மகேந்திரா, நீ 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த பொண்ணை உன் மகளா ஏத்துக்கிற வரைக்கும் நோ காம்ப்ரமைஸ். எந்த பொண்ணு என்ன காம்ப்ரமைஸ்? மறந்துட்டார் பாத்தியா? இன்னொரு க்ளூ என்ன தரேன். தலையில மஃப்ளர், கையில டார்ச். எங்க எதுக்கே நிக்கிறாரு? இத பாரு, நான் வந்ததே முக்கியமான விஷயம். என்ன? இவனுக்காக என் பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் கேரண்டி கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் ஏன் பேர்லையா? எப்படி சார்? இது ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனை தான். ஆனாலும் நான் பேங்க்லயே உட்கார்ந்து நோண்டி நோண்டி கண்டுபிடிச்சேன். பாண்டிச்சேரி ஹோம் மினிஸ்டர்காரு அவர் பொண்ணு மிஸ் காயத்ரி தேவி, அவருடைய பாண்டிச்சேரி பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து என் பேங்க் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. சரி, பாண்டிச்சேரி கடைசியில எப்படா பிடிச்சீங்க? அட நீங்க வேற சார். இந்த பஸ் மகாபலிபுரமே தாண்டது இல்ல, பாண்டிச்சேரி எல்லாம் சொல்றீங்களே நீங்க. மச்சான், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஏன் ஒருவேளை இவ அவளா இருக்கப்படாது? எவடா? பாண்டிச்சேரி மினிஸ்டர் மகளா இருக்கலாம்ல வசந்தி? அடச்சி, அவளே பிச்சைக்காரி மாதிரி நம்ம முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கா. அவளை போய் அத தாண்டா கேட்டேன். வரும்போது பிச்சைக்காரியா கண்ணங்கரேன்னு வந்தா. ஒரு நாள் தண்ணியில வந்தா சகப்பாயிட்டா. கையில துப்பாக்கி வேற வச்சிருக்கா. ட்ரைனிங் வேற பழகிருக்கா. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாரு. அடச்சி, என்ன? அவன் நம்ம கிட்ட என்ன சொன்னா? என்ன சொன்னா? இந்த ஆளோட பொண்ணு தானே சொன்னா. ஆனா முட்டா பசங்களா, இதை சொல்லித்தான் நீங்க பேங்க்ல எங்கிட்ட அடி வாங்கினீங்களா? இத பாருங்க, எனக்கு பொண்ணே கிடையாது. பாத்தியா? இப்படி ஒரு பொய்ய சொல்லி அவ ஏன் நம்மள ஏமாத்தி இருக்க மாட்டா? எப்படிடா சொல்ற? இவ்வளவு பொய் சொன்னவன் இதையும் சொல்லி இருக்க மாட்டான்னு என்னடா நிச்சயம்? ஐயோ, டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. எங்க அவ? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.